வேதம் அதை வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல வாசிக்கும் போது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலிருந்து அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அல்லது யோசிச்சு பாருங்க, என்ன கேட்பாங்க? there was no sound. பெத்லெகேம்ல ஒரு தொழுவத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, அவங்க எப்போ பெத்லெகேம்ல வந்தாங்க, எப்போ அவங்க சொந்த ஊருக்கு வந்தாங்க தெரியாது. பட் எவ்ரிபடி forgot. இந்த 2 வருஷத்துல எக்ஸெப்ட் மேரி அண்ட் ஜோசப் எல்லாம் மறந்து போனாங்க. இயேசு பிறந்தது அவர்களுக்கு மாத்திரம்தான். மேய்ப்பர்கள் போனாங்க, பார்த்தாங்க, வந்தாங்க, அவங்க சொந்த பந்தங்களுக்கு சொன்னாங்க. Then it was a forgotten story of the birth of Jesus. Hallelujah. So அதுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கிழக்கிலிருந்து ஞானிகள் வந்து அவர்கள் ஏரோது கிட்ட வந்து பேசும்போதுதான் it became a story, it became a news. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி வந்தது, டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி வரும்போதுதான் இயேசு பிறந்தார் என்று அநேகர் நினைத்து வாழ்கிறோம். அந்த 25க்கு பிறகு அடுத்த 25 வர வரைக்கும் இயேசுவை மறந்து போய் வாழ்கிற அநேகர் இருக்கிறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட இயேசு எங்க இருக்கிறார் என்பதை நாம மறந்து வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். இஸ் ரியலி ஜீசஸ் நம்முடைய வாழ்க்கையில அங்கமாக அவர் இருக்கிறாரா என்பதை மறந்து வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். திடீரென்று சில நேரத்துல நமக்கு ஒரு பலவீனங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, அப்பொழுதுதான் திடீரென்று இயேசு நமக்கு ஞாபகம் வருவார். அப்பொழுதுதான் ஜெபம் ஞாபகம் வரும். இப்படிதான் இன்னைக்கு உலகம் இருக்கிறது. நான் உங்களை சொல்ல, உலகம் அப்படிதான் இருக்கிறது. We don't talk much about Jesus. ஒவ்வொரு நாளும் எத்தனை நீங்க இயேசுவை பத்தி பேசுறீங்க யோசித்து பாருங்க. How much you talk about Jesus Christ? உங்களை குறித்து அதிகமா பேசுறீங்களா, இல்ல உங்க சூழ்நிலை குறித்து அதிகமா பேசுறீங்களா, உங்க சூழலை குறித்து அதிகமா பேசுறீங்களா, உங்க பிரச்சனைகளை குறித்து அதிகமா பேசுறீங்களா, இல்ல அதிகமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறீர்களா? கேள்வி கேட்டு பாருங்க. How much you talk about Jesus? How much உங்க வாழ்க்கையில இயேசு எத்தனை இம்பார்ட்டன்ட் ஆக இருக்கிறார் என்பதை நீங்க யோசித்து பாருங்க. How much you are important or how much Jesus is important in your life ன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. In your personal life, in family life, in the church, in everywhere, how much is Jesus important? இங்க எல்லாம் மறந்து போனாங்க. இந்த ஞானிகள் வந்து கேட்கிறாங்க. என்னன்னு கேட்கிறாங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? Where is he? அவங்க கேட்கிறாங்க. நாங்க we have come from far places. கிட்டத்தட்ட 900 miles கிட்ட அவங்க டிராவல் பண்ணி வந்து இருக்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, where is the king? அவர் பிறக்கும் போது புறப்பட்டு வந்தாங்க. It almost இந்த வார்த்தைகள் எழுதப்படும் போது இயேசுக்கு 2 வயசு. He has already been 2 வருஷம் ஆயிருச்சு. Nobody bothered, nobody cared. இப்ப இவங்க வந்து கேட்கும் போது என்ன ஆகுதுங்க? எருசலேமிலேயே என்ன பண்றதுங்க, யூதேயாவிலேயே என்ன பண்றது, ஒரு பெரிய கலக்கம் உண்டாகிறது. யாருப்பா அது யூதர்களுடைய ராஜா? இயேசு பிறக்கும் போது தேவதூதன் வந்து சொன்னது, உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறார். இவங்க வந்து சொல்றாங்க, யூதர்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறாராமே. ஹல்லேலூயா. ரட்சகர் பிறந்திருக்கிறார், ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. யூதர்களுக்கு ராஜா என்று சொல்லுமான ஏரோதுவே கலங்கி போகிறான். இது யாருப்பா புதுசா ராஜா? ராஜானாக்கா அவன் எருசலேம் அரண்மனையில தானே பிறக்கணும், ராஜாவுடைய மகனா தானே இருக்கணும். ஆனா இங்க ஒரு யாரு எதுன்னு தெரியல, ஒரு கேள்விக்குறியோட இருக்குது. ஏரோதுக்கு கேள்வி. பட் தேடி வந்தவர்களுக்கு என்ன இருந்துச்சுங்க? they wanted to know where this king of Jews இயேசு பிறந்திருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அவர்களுக்கு பேர் கூட தெரியல. அவங்க என்ன இயேசுன்னு சொல்லல, யூதருடைய ராஜா. they came to meet the king.
Hallelujah. ஏரோது பேசுறான். Then they get the news அவர் பெத்லஹேம்ல பிறந்து இருக்கணும்னு குறித்த நாளெல்லாம் சொல்றாங்க. உடனே ஏரோது சொல்லுவான், நீங்க என்ன பண்ணுங்க, ஹalleluya, நீங்க போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரிங்கள். Go and search carefully. Hallelujah. இன்னைக்கு கேள்வி என்ன தெரியுமா? Are you searching Jesus carefully? Are you seeking him carefully? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரை தேடுகிறீர்களா? இங்க அவங்க சொல்றாங்க, we came to worship him. நாங்க எதுக்கு தெரியுமா இத்தனை டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம்? we have come to worship him. அவரை தொழுது கொள்ள நாங்க வந்திருக்கிறோம், அவரை பார்த்துட்டு போகிறதுக்கு அல்ல. we have come to worship him. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற இயேசு என்ற நாமத்தை நீங்க சொல்லும் போது, இயேசு என்ற நாமத்தை கேட்கும் போது அவரை வர்ஷிப் பண்ணோன்னு எத்தனை பேருக்கு தோணுது? பைபிள் சொல்லுது, அவருடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக தேவன் தந்தர் இருக்கிறாராம். அந்த நாமத்துக்கு முன்பாக முழங்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணும் என்று எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்துக்கு தாமத்தை அவர் தந்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு it is written, பிலிப்பியர்ல நமக்கு எழுதி இருக்கிறதுனால நமக்கு தெரியும். But when these people came, they just knew one thing, யூதருடைய ராஜா. There was no need for them to come, but somehow God prepared this. என்ன தெரியுமா இதுல யாருக்காக வந்தார்? நீங்க யோவான்ல சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது அதுல சொல்லும், அவர் தமக்காக வந்தாராம், தம்முடையவர்களுக்காக வந்தாராம், தம்முடையவர்களை ஏற்றுக்கொள்ளலையா. Amen. He came for his very own. His own did not accept him. ஆனா இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாருங்க. பல 100 மைல் தாண்டி பல மாதங்கள் டிராவல் பண்ணி அவங்க வந்து சொல்லுகிற ஒரு நோக்கம், we have come to worship the King of Jews. நாங்க தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை ஒவ்வொரு முறை கேட்கும் போது எத்தனை பேருக்கு நான் வர்ஷிப் பண்ணுங்கிற எண்ணம் நமக்குள்ள வருகிறது. That is true Christmas. That is true celebration, celebrating Christ. அதுதான் உண்மையான தொழுது கொள்ளுதல், அதுதான் உண்மையான கொண்டாட்டம், அதுதான் உண்மையான பண்டிகை. நாம ஹல்லேலூயா புது துணி போடலாம், பலகாரம் செய்யலாம். That is not so much important. It's celebrating, it's worshiping Jesus. அவங்க சொல்றாங்க, we have come to worship him. அவங்களுக்கு எப்படி இருக்க போகிறாரு ஏதானு தெரியாது. But they understood that என்னன்னா இயற்கை அவர்களோடு பேசி, the constellation, the stars spoke to them. They understood the language of the stars. யோசித்து பாருங்க, God spoke to this wise men through the stars. நட்சத்திரங்களை கொண்டு அவர்களோடு பேசினார்கள். நட்சத்திரங்கள் பாஷைகளை அவர்கள் புரிந்து கொண்டு they traveled such a long distance. வரும்போது they came with one intention. They want to find that king, அந்த யூதருடைய ராஜாவை பார்க்கணும். வெறும் பார்க்கிறது மாத்திரமல்ல, they came to ஒரே மைண்ட் செட்டுங்க. they came to worship that King of Jews. Hallelujah. They came to worship. அவங்க சொல்றாங்க, we have come to worship. அரண்மனை இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்தை they go in search. கொஞ்ச நேரம் என்ன பண்ணாங்க, அவங்க நட்சத்திரத்தை மறந்துட்டாங்க. அரண்மனையை பார்த்த மாத்திரத்துல they thought this may be the place. அவங்க அரண்மனைக்குள்ள போனாங்க. அரண்மனை was empty without the King of Jews. They came குழப்பத்தோட வந்திருப்பாங்க, நான் இப்ப எப்படி தேடுவது என்று. when they came out again, மறுபடியும் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழி தர began to show the way, show the path.
They understood the voice of the star. அந்த நட்சத்திரம் பேசி அவர்கள் இயேசு இருந்த இடத்துக்கு கொண்டு போனது, குழந்தையா இருக்கிற இயேசு கிட்ட இருக்கிற இடத்துக்கு கொண்டு போனது. ஜஸ்ட் இமேஜின், அவங்க எத்தனை அந்த அரண்மனையில துடிச்சிருப்பாங்க, நாங்க இங்கதான் இருப்பாருன்னு வந்தோமே, இங்க இல்லையே. அந்த அது போல உங்களுக்கு எனக்கு என்னைக்கு என்ன எப்பாவது வந்திருக்கிறதா? ஐயோ இன்னைக்கு வேர் ஜீசஸ், இன்னைக்கு நான் வர்ஷிப் பண்ணல, இன்னைக்கு நான் தேட வந்தேன். there are so many things happening. வீட்டுக்குள்ள அநேக காரியங்கள் நடக்கிறது. I have missed Jesus ன்னு தோன்ற எண்ணம் வருகிறதா? If you have that thought, அப்படி ஒரு எண்ணம் உருவாகுமானால் Jesus will show himself. There will be a message for you. நட்சத்திரம் அவர்களுக்கு செய்தி கொண்டு வந்தது. அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுதுங்க? இயேசு இருக்கிற இடத்துல போய் நின்றது. வேர் ஜீசஸ், எந்த வீட்டுல இயேசு இருந்தாரு? ஒரு மாளிகையில் அல்ல, ஒரு சாதாரணமான வீட்டுல அவர் இருக்கிறாரு. அந்த இடத்துல போய் நட்சத்திரம் நின்றது. ஹalleluya. நல்ல கவனிச்சு பாருங்க. Heaven was rejoicing. அவங்க அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. They gave the best gifts they had. அத்தனை தூரம் அவர்கள் சுமந்து கொண்டு வந்தாங்க. இயேசுவை தொழுது கொள்றது மாத்திரமல்ல, they want to present themselves. ஹalleluya. பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக கொடுத்து, they offered themselves as a sacrifice. அவர்கள் தொழுது கொண்டாங்க. தொழுது கொண்டது மாத்திரமல்ல, அவங்க சொன்னாங்க, you are really the king. ராஜாக்கு தான் அதெல்லாம் கொடுப்பாங்க. They acknowledge the baby Jesus as the king of Jews. ஒருத்தர் அங்கீகாரம் பண்ணல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. வரப்போற நாட்கள்ல இயேசுவே ஆண்டவர் என்று புறஜாதிகளும் சொல்லத்தக்கதான ஒரு அடையாளமாக அங்க தேவன் வைத்தார். That has happened. இன்னைக்கு நீங்களும் நானும் பிறப்புல யூதர்கள் கிடையாது, புறஜாதிகள் தான் நாம. ஆனா நம்ம என்ன பண்ணாருங்க? எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்ல இருக்கிறது, we were not Jews. ஆனா அவருடைய ரத்தத்தை கொண்டு நமக்கு சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறாராம். Amen. Hallelujah. To be his own. Nick, what is your heart? What is your mindset? நம்முடைய இருதயத்தின் சிந்தையும் இருதயத்தின் நினைவும் எப்படி இருக்கிறது? Hallelujah. Where is Jesus? ஒரே ஒரு இந்த இரவுல I want to tell you, if you have missed Jesus, இயேசுவை நீங்க தொலைத்து இருப்போம். மோஸ்ட்லி அநேகர் நம்ம தொலைத்து இருக்கிறோம். உலகத்தின் காரியம், குடும்பத்தின் காரியம், பர்சனல் காரியம், வேலையின் காரியங்கள் அதிகமாக நம்மை பலவீனப்படுத்தும் போது, இல்ல நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும்போது, we miss Jesus. அப்படியே தொலைத்து போயிருந்தோம்னா அவரை இன்னைக்கு make time for Jesus, make time to search him. உண்மையா அவரை தேடுங்க. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு சமீபமா இருக்கிறாராம். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. He will show himself. So today, நாளைக்கு எல்லாம் உலகம் கொண்டாடும். நீங்க எப்படி கொண்டாட போறீங்க? Seek him, search him carefully. ஜாக்கிரதையால் அவரை தொழுது கொள்ளணும்னு அவரை தேடுங்க. அவரை தொழுது கொள்ளணும்னு வேண்டுங்க. அவரை தொழுது கொள்ளணும்னு விரும்புங்க. And I believe your Christmas celebration will bring great joy. திரளான சந்தோஷத்தை, பெரும் மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. May God bless you. God be with you. Hallelujah.